வணக்கம். மத்திய அரசு மீது பழி போடும் திராவிட மாடல். இபிஎஸ் அவர்கள் கடுமையான தாக்குதலை முன் வச்சிருக்கிறாரு. என்ன தாக்குதல் முன் வச்சிருக்கிறாரு, ஏன் இவர் பாஜகவுக்கு வக்காலத்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திமுகவினுடைய தோல்வி மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு கெட்டு குட்டிச்சோராவதை மறைக்கவே எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு மீது திராவிட மாடல் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பை போடுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய தற்பொழுதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமான குற்றத்தை முன் வச்சிருக்கிறாரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில பொறுப்பை தட்டி கழிப்பதிலும் அதை அடுத்தவர் தலையில் எடுத்து வைப்பதிலும் உலக அரசியல் தலைவர்களிலேயே முதலிடத்தில் வகிப்பவர் தான் இந்த திராவிட மாடல் ஏமாற்று மாடல் அரசின் முதல்வர் ஸ்டாலின் என்பதை அவரே பல விவாதங்களிலும் நிரூபித்து வராரு. அமெரிக்க அரசு தற்பொழுது உயர்த்தியுள்ள இறக்குமதி வரியால பாதிப்படைந்துள்ள திருப்பூர் பின்னலாடை தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுங்கள் என்று பிரதமருக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டதாக செய்திகள்லாம் வருது. 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரைக்கும் இவர் ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழிலுக்கு ஏற்படுத்திய இடையூறுகள் பிரச்சனைகள் ஏராளம். அதனால அந்த தொழில்கள் ஏற்கனவே நலிவடைந்து வருவது உண்மைதான். வணிக நிறுவன கட்டிடங்களுக்கு 150% வரி உயர்வுடன் ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வு, தொழில் நிலவரங்களுக்கு பலமுறை கடுமையான மின் கட்டணங்களை உயர்த்தியதுடன் கூடுதலாக பிக் ஹவர் கட்டணமும் உயர்வு மற்றும் நிலைய கட்டண உயர்வு என பல்வேறு சுமைகளை இவர்கள் செலுத்தியிருக்கிறார். யார் மேலன்னா இந்த பின்னலாடை உற்பத்தியாளர்கள் மேல 365 கிலோ பருத்தி பேலின் விலை 50% கீழே குறைந்த போது நூல் விலையில் ஸ்திரமற்ற தன்மை நிலவிய போதும் எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாதது பருத்தி உற்பத்தியை ஊக்குவிக்க துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. வெளிநாட்டு சுற்றுப்பயணம் 4 முறை மேற்கொண்டும் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் இயங்கும் ஜவுளி தொழிலுக்கு எந்த விதமான வெளிநாட்டு முதலீடுகளையும் ஈர்க்காதது வருத்தத்தை அளிக்கிறது. இந்த நிலையில உள்நாட்டு முதலீடும் பிற மாநிலங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் வகையில் மத்திய பிரதேச முதலமைச்சர் மற்றும் கோவை மற்றும் திருப்பூருக்கு நேரடியாக வருகை தந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம், தென்னிந்திய ஆலை சங்கம் மற்றும் இந்திய பருத்தி கூட்டமைப்பு ஆகியவற்றுடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு மத்திய பிரதேசத்தில் பருத்தி வளர்ச்சி வாரியத்தை நிறுவிடவும் எக்ஸ்ட்ரா லாங் ஸ்பேடில் பருத்தி உற்பத்தி மற்றும் பரவலை அதிகரிக்கவும் மத்திய பிரதேசத்தின் ஆடை தொழிலுக்காக முதலீட்டு வாய்ப்புகளை ஊக்குவிப்பதோடு ஆடை உற்பத்தி நிறுவனங்களின் வளர்ச்சியை எளிதாக்கும் திறன் மேம்பாட்டு வசதிகளில் ஆலோசனை வழங்குதல் உள்ளிட்ட பல அம்சங்களில் பார்த்தீங்கன்னா இணைந்து செயல்படும் வகையில் தமிழகத்தின் முதலீடுகள் வெளி மாநிலத்திற்கு செல்வதை வேடிக்கை பார்த்த அரசுதான் இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமா குற்றத்தை முன்வைக்கிறார். இந்த குற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் வாயிலா சொல்லுங்க. மேல குறிப்பிட்டுள்ள அனைத்து தகவல்களும் எல்லாமே செய்தித்தாள்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல் தான். நன்றி, வணக்கம்.